சாங் போட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தனால, லேடீஸ் எல்லாம் ஜென்ட்ஸ் தனியா ஒதுக்கி விட்டாங்க. ஒதுக்கிட்டு விடும்போது நாங்க வந்து அம்மா அங்க உட்கார வச்சுட்டு நான் கரெக்ட்டா ஜெனரேட்டர் ரூம்கிட்ட தான் நான் நின்னுட்டு இருந்தேன். நானும் அப்ப வந்து அப்பப்போ அம்மா வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு தான் நான் போனேன். "என்னம்மா பண்ற? ஓகே இல்லன்னு சொல்லிட்டு தான் அம்மா ஓகே எல்லாம் ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுக்கா போயிட்டேன். போயிட்டு திருப்பி வரும்னு நினைக்கிறேன். என்னால வரவே முடியலண்ணா. திடீர்னு எங்கேருந்து கூட்டம் வந்துச்சுன்னு தெரியல. அவ்வளோ கூட்டங்கண்ணா. ஒரு 6 மணிக்கெல்லாம் கூட்டம் நல்லா வந்துருச்சுங்கண்ணா. நானும் போய் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். என்னால அந்த இடத்துல நிக்கிறதுக்கே ரொம்ப சிரமமா இருந்துச்சு. நின்னுட்டு இருந்த கும்பல் திடீர்னு வந்து இதுக்கு முன்னாடி, பின்னாடி நல்லா ஷேக் ஆயி ஆட ஆரம்பிச்சுச்சுங்கண்ணா. ஆட ஆரம்பிச்சோனே நான் வந்துட்டு அந்த இடத்துல நிக்கிறதே பெருசாகி போச்சு. அப்புறம் கரெக்ட்டா விஜய் வந்து பேசிட்டு போனதுக்கப்புறம் அம்மா நிக்கிற இடத்துல போய் நான் பார்த்தீங்கன்னா, அம்மா அந்த இடத்துல இல்ல. என்னடா அம்மா இல்லன்ட்டு நான் அப்புறம் அந்த இடத்துல ஃபுல்லா தேடி தேடி பார்த்தீங்கன்னா, எங்கேயும் கிடைக்கல. அதுக்கப்புறம் மறுக்கா அம்மா ஃபோன் பண்ணேன். சிக்னல் கிடைக்கல. சுத்தமா சிக்னல் கிடைக்கல. அதுக்கப்புறம் 2, 3 டைம் ஃபோன் பண்ணும்போது எடுக்கலன்னு 3வது டைம் ஃபோன் பண்ணும்போது ரிங் போச்சுன்னா, ஒரு போலீஸார் எடுத்துட்டு பேசினாரு. "தம்பி ஃபோன் கீழ கிடந்துச்சுப்பா. நான் எடுத்து வச்சிருக்கேன். வந்து வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்லும்போது, "சரிங்க இருங்க சார் நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஃபோன் வாங்குனேங்க. ஃபோன் வாங்கும்போது அவரு அம்மா எங்கன்னு கேட்டமோ, "அம்மாலாம் தெரியலப்பா. ஃபோன் மட்டும் கீழ இருந்துச்சு. புடிப்பான்னு" சொல்லிட்டு குடுத்துட்டு போயிட்டாருங்கண்ணா. நான் அப்ப எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அம்மா இவ்வளோ கேர்லெஸ்ஸா ஃபோன்லாம் கீழ விடமாட்டாங்க. சரி அப்புறம் ஆம்புலன்ஸ் வேற நெறைய வந்துட்டு இருந்தனால, ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர்ட்ட கேட்டேங்கண்ணா. "அம்மா இந்த மாரி பேசஞ்சர்ஸ்லாம் எங்கண்ணா ஏத்திட்டு போறீங்க? எந்த ஆஸ்பத்திரிண்ணா கூட்டு போறீங்கன்னு?" கேட்கும்போது, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஆஸ்பத்திரி சொன்னனால, சரி இது வேலைக்கு ஆவான்னு சொல்லிட்டு நான் மட்டும் தானே இருந்தேன். அம்மா அப்புறம் வண்டி எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா தடவும்போது, அப்புறம் எந்த ஆஸ்பத்திரியும் கிடைக்கலண்ணா. நான் அப்புறம் எந்த ஆஸ்பத்திரியும் கிடைக்காதனால, நான் ஆஸ்பத்திரியும் பார்த்தேன் கிடைக்கல, கும்பலையும் கிடைக்கல. அம்மா எங்க தான் போயிட்டாங்கன்னு தெரியலன்ட்டு பசங்கள வர சொல்லி அம்மாவோட ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்டு, "அம்மாவ தேடுங்கடா" அப்படின்னு சொல்லும்போது தான், எல்லா பசங்கலாம் பிரிஞ்சு போய் தேட ஆரம்பிச்சம்போது தான் நான் மெடிக்கல் ஆஸ்பத்திரியில இது மாச்சூர்ல இருந்த மாரி சொன்னாங்க.